வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கனெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அசம்பிள் பண்ணும்போது நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது மாதிரியான நிறைய கனெக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி அசம்பிள் பண்ணும்போது பார்த்துருக்க மாட்டோம். நம்ம நார்மலாக ஒரு பார்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்டோட ஆட்டோமேட்டிக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருப்போம். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிசம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிலிண்டர் மெக்கானிசம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு சிலிண்டரில் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மெக்கானிசம் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்லைடர், ஸோ முன்னாடியும் பின்னாடி மூவ் ஆகிறதுக்கு ஸ்லைடர் அப்படிங்கிற மெக்கானிசம் யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி மெக்கானிசம் கொடுக்கறதுக்கு இந்த கனெக்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 கனெக்ஷன் பார்க்க போகிறோம். ரிஜிட் கனெக்ஷன் அண்ட் பின் கனெக்ஷன். ஸோ இந்த 2 கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதில் எப்படி மெக்கானிசம் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரேயோவில் ஆல்ரெடி நான் 2 பார்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த 2 பார்ட்டும் நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒன்று இது மாதிரியான ஒரு பார்ட். ஸோ இன்னொன்று ஒரு ஃபேன் மாதிரியான ஒரு பார்ட். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ். இந்த 2 பார்ட்டை எப்படி நம்ம இந்த கனெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஓப்பன், அசம்பிளி, யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எடுத்து விட்டுறோம். ஸோ இங்கே நம்ம பின் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் அங்கே பின்னு கொடுக்க வேண்டியதில்லை. நான் ஒரு ரெஃபரன்ஸுக்காக பின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து MMNS அசம்பிளி டிசைன் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே வந்தாச்சு, இது நம்ம நார்மல் பிளேஸ். ஸோ இங்கே நம்ம இப்போ அசம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் ஒரு பேஸ் நம்ம ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் ப்ரிவ்யூ இருக்குது, ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இங்கே பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரைன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸு, ஆங்கிள், பேரலல், இது மாதிரியான மெத்தட்ஸ் கொடுக்குறது இங்கே நம்ம பார்த்துருப்போம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறது டிஃபால்ட்டு நம்ம கொடுக்கணும். இங்கே நம்ம டிஃபால்ட்டு கொடுத்துட்டு டேட்டம்ஸை வச்சு டிஃபால்ட்டாக அசம்பிள் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா யூசர் டிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறையா கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ரிஜிட்டு, பின்னு, ஸ்லைடரு, சிலிண்டரு, பேரல். ஸோ இது மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட் ஒன் டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது நான் ஒரு புதுசாக ஒன்று ரிசீவ் பண்ணணும். இப்போ நான் அசம்பிள் பார்ட் நம்பர் 2 ஓப்பன். இப்போ இந்த பார்ட்டை நான் அசம்பிள் பண்ணுறதுக்கு தான் எனக்கு இந்த கனெக்ஷன்ஸ் தேவைப்படுது. இது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விண்டு மில் மாதிரியான ஒரு ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இது ரொட்டேட் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், இதில் நான் மெக்கானிசம் கொடுத்தேன் அப்படின்னா தான் நான் இந்த மெக்கானிசம் அப்படிங்கிற இதில் போயிட்டு நான் மெக்கானிசம் சிமுலேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது ஃபுல்லாகவே ரொட்டேட் ஆகும். அதுக்கு நம்ம இங்கேயே நம்ம இந்த எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு டிஃபால்ட்டாக அசம்பிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்ட் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம அங்கே அசம்பிள் பண்ணுற இடத்துல சம் பேரிங் ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். அந்த கனெக்ஷன் மூலமாக தான் அது ஃபிக்ஸ்டா, இல்லை ரொட்டேஷனா, இல்லை மூவபிளா, இல்லை சிலிண்ட்ரிக்கல் மாதிரியானதா அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் அசியூம் பண்ணிக்கும். ஸோ இதை நம்ம இந்த ஒரு 3D ட்ராக்கர் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். இந்த ட்ராக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி மூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3D அப்படி ஹைட் பண்ணிக்க முடியும். ட்ராக்கரை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ரிஜிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி காட்டுறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் வச்சுருப்போம், அதுவாக எடுத்துக்கும். ஸோ இப்போ நம்ம ரிஜிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ நார்மலாக நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் தான் இது. இதுக்கும் நார்மல் ஃபிக்ஸிங்க்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் ஃபிக்ஸ் ஆகும். பட் இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு பார்ட்டை நீங்கள் லோடு கொடுத்து அப்படிலாம் அனலைஸ் பண்ணும்போது இது ஃபிக்ஸ்டாக ஜாயினா, இல்லை மூவபிள் ஜாயினா, இல்லை எது மாதிரியான வெல்டு வச்சுருக்கிறோமா, அது மாதிரிலாம் அனலைசிங் பண்ணுறதுக்கு இந்த ரிஜிட் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். பட் இதோட கனெக்ஷன் வெரி சிம்பிள். நம்ம நார்மலாக எப்படி கனெக்ட் பண்ணுமோ அதே மாதிரியே தான். நான் இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டும் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ராக்கர் ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு ரொட்டேஷன் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. பட் நீங்கள் இப்போவும் பார்த்தீங்கன்னா இது பார்ஷலி கன்ஸ்ட்ரெயினாக தான் வரும், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வராது. அந்த ரொட்டேஷன் நம்ம லாக் பண்ணணும், ஏன்னா இது ரிஜிட். ஸோ இங்கே இப்போ நீங்கள் இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிஜிட் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு நம்ம பின் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணணும். பட் நான் இது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காக இதே இதில் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன்.
ஸோ இப்போ இந்த பிளேனையும் நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. அதே மாதிரி எந்த மெக்கானிசம் உங்களுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்குது ரொட்டேஷனல் மெக்கானிசம் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க என்ன மெக்கானிசம் இருக்குது அப்படிங்கிறது. பட் இதில் வந்து எந்த மெக்கானிசமே கிடையாது. ஏன்னா இது வந்து நார்மல் ஃபிக்ஸிங் தான். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நார்மலாக சேவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு மெக்கானிசமும் கிடையாது. ஜஸ்ட்டு ஃபிக்ஸ்டு நம்ம நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அது. ஓகே, ரிஜிட் ஃபிக்ஸிங். ஓகே, இது நான் மறுபடியும் டெலீட் பண்ணிடுறேன் இந்த பார்ட்டை மட்டும். இப்போ நம்ம ரெண்டாவது அந்த பின் கனெக்ஷன் அதுக்குள்ளே நம்ம என்டர் ஆகலாம். அகெயின் நான் வந்துட்டு இப்போ அசம்பிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். பார்ட் நம்பர் 2 ஓப்பன், இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் போய்ட்டு இந்த பின் அப்படிங்கிற கனெக்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ பின் அப்படிங்கிறத வச்சுட்டு இதுவும் நம்ம நார்மல் எப்படி அசம்பிள் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இந்த பார்ட் வந்து இதோட கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒர்க் முடிஞ்சுது. ரெண்டாவது இந்த சர்ஃபேஸுக்கு மேட்ச் ஆகணும். இது ரெண்டு மட்டும் கொடுத்ததையும் பாருங்களேன், எனக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. நம்ம ரிஜிட் யூஸ் பண்ணும்போது இப்படி கொடுத்தோம், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வரல. இந்த ரொட்டேஷனல் பார்ட் அப்போவும் எனக்கு ஓப்பனில் இருந்துச்சு, இங்கேயும் அதே மாதிரி ஓப்பனில் இருக்குது, எனக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிசம் சிம்பிள் ஆட் ஆகிருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தாச்சு. டேட்டம்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இதில் நீங்கள் வந்து ட்ராக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ராக் காம்பனன்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்கே மூவ் ஆகிறதுக்கு என்ன சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடும். ஸோ நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இது மூவ் ஆகிறக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம இப்போ வந்து அந்த பின் கனெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம். இப்போ நம்ம பின் கனெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பின் கனெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டோம். இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே நம்ம மாடல் ட்ரீயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் வந்திருக்கு. இந்த பாக்ஸுக்கு நம்ம முன்னாடி என்ன மீனிங் சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் நம்ம எடிட்டில் போய் பாருங்கள், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு டாட் வச்சுருக்கும். ஸோ அப்போ நார்மலாக பாக்ஸ் இருக்கிறது வேறு, இந்த பாக்ஸ்குள்ளே டாட் இருக்கிறது வேறு. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே டாட் இருக்குது அப்படின்னா இதில் வந்து மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம கனெக்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த பாக்ஸையும் முன்னாடி இருந்த பாக்ஸையும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா டாட் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் கூட நமக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இங்கே வரும். ஓகே, ஸோ இது நம்ம இப்போ வந்துட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதில் நீங்கள் மெக்கானிசம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த மெக்கானிசம்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். பட் நான் முன்னாடி சொல்லியிருந்தது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு சிம்பிள் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு. ஸோ அது எங்கே போய் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். அப்ளிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மெக்கானிசம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். மெக்கானிசம் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணது எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் வந்திருக்கும். இந்த ஏரோ மார்க் எனக்கு எதை மீன் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து அந்த பின் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வோ மோட்டார் இந்த இடத்துல இந்த மெக்கானிசத்தில் ஒரு சர்வோ மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எப்படி நம்ம ரொட்டேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். மெக்கானிசம் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோஸ் பண்ணுவோம். அந்த வீடியோஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பின் அசம்பிளி. இந்த பின் அசம்பிளியில் இன்னும் ஒரு சில டேட்டாஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த ரிசிட்டில் போகும்போது இந்த பிளேஸ்மெண்ட்டில் இங்கே எந்த மெக்கானிசம் இல்லை அப்படின்னு. பட் இங்கே பின்னில் போகும்போது பாருங்கள் ஒரு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க, ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ 2 ஓப்பன் ஆகும். நம்ம 2 பார்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு ஒரு டேட்டம்ஸ் ஆன் பண்ணிவிட்டு 2 டேட்டம்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். நான் வந்து இந்த பார்ட்டோட டேட்டமும் அதாவது நம்ம இந்த ஃபேனோட டேட்டமும் இந்த பேஸோட டேட்டம் நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணது எனக்கு பாருங்கள் எனக்கு இங்கே ஆங்கிள் க்ரியேட் ஆகிருச்சு. இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக ரொட்டேட் ஆகாமல் எனக்கு பாதி மட்டும் இல்லை சம் ஆங்கிள் மட்டும் ரொட்டேட் பண்ண முடியும். இப்படி நம்ம இப்போ ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம இந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸில் போய்ட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த பிளேஸை வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு வேறு பிளேஸ் வேணும், உங்களுக்கு இந்த பிளேஸ் 0 வேணும் அப்படின்னா இதை நீங்கள் இந்த பிளேஸ் வச்சுட்டு இங்கே செட் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து 0வாக செட் ஆகிடும். அடுத்தது இங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், இந்த மைனஸில் மூவ் ஆகணுமோ ப்ளஸில் மூவ் ஆகணுமோ, மைனஸில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், எனக்கு மைனஸில் வந்து ஒரு 180 டிகிரி இந்த ஆஃப் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துக்குங்க.
மேக்ஸிமம் வேல்யூ 180, மினிமம் வந்துட்டு நான் 0 கொடுக்குறேன். அப்போ 0லேருந்து 180 வரைக்கும் எனக்கு மூவ் ஆகணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இந்த பால் இருக்குது, இதுக்கப்புறம் இது ரொட்டேட் ஆகாது. அதே மாதிரி இங்கே மூவ் பண்ணுங்கள், இது வரைக்கும் வரும், இதுக்கு கீழே வராது. ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்துருக்குற ஆங்கிளுக்கு மட்டும் ரொட்டேட் ஆகும். இப்போ நம்ம ட்ராக் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ட்ராக் கிளிக் பண்ணிவிட்டேன். இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஆஃப் மட்டும்தான் ரொட்டேட் ஆகும். நீங்கள் மெக்கானிசம் அப்படிங்கிறது இந்த பின் கனெக்ஷன் வந்துட்டு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் யூஸ் பண்ணுறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 30 டிகிரி மட்டும் ரொட்டேட் ஆனால் போதும், ஃபுல் ரொட்டேஷன் தேவையில்லை, அது மாதிரியான இடத்துல வந்து நீங்கள் இந்த எடிட் டெஃபினேஷனில் போகும்போது எங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க ரொட்டேஷன் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ டேரெக்ஷன் நமக்கு ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பின் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான திங்ஸ். ஸோ இது நான் வந்து ஒரு ரஃப்பான டைமென்ஷனில் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் எதுவும் ஒரு டைமென்ஷன் வச்சுலாம் ட்ரா பண்ணல. பட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது ஒரே ஒரு டைமென்ஷனை மட்டும் கரெக்டாக கொடுங்க. அதாவது இந்த பேஸோட இங்கே வரக்கூடிய ஹோல், அதே மாதிரி இந்த ஃபேனோட இந்த ராட், இது ரெண்டும் வந்து ஒரே டயாமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பின் கனெக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நிறையா கற்றுக்க முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.